Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி prepare பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா குக் பண்ணலாம். அது மட்டும் இல்ல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ இது எப்படி prepare பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ வேக வைக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அப்புறம் அதுல கொஞ்சமா அது முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இத வேக வச்சுக்கோங்க. சோ பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இத நம்ம வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு blend பண்ணி எடுக்க போறோம். அது நீங்க அப்படியே வந்து ஹீட்டோட blend பண்ண கூடாது. சோ அது half an hour வந்து கூல் பண்ண விட்டுக்கோங்க. அது கூல் ஆன அப்புறம் அது இந்த மாதிரி மிக்ஸர்ல போட்டு blend பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இத நான் blend பண்ணி எடுத்துக்க போறேன். So proper blend பண்ணி எடுத்த அப்புறம் இதுல next நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். First half teaspoon turmeric powder ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா half teaspoon chilli powder ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு salt. அப்புறமா கொஞ்சமா chilli, நான் ஒரு chilli எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா ஆனியன். நெக்ஸ்ட் கொஞ்சம் கரி லீஃப். அப்புறம் லாஸ்டா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண அப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லா இன்கிரிடியன்ட்டும் சூப்பரா ஈக்குவலா மிக்ஸ் ஆகுற மாதிரி செமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் சீஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சீஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சீஸ் கட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து பால் ஷேப்புக்கு ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சூப்பராக பால் ஷேப்புக்கு ரொட்டேட் பண்ண அப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் நம்ம வந்து இந்த சீஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சீஸ் வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி பால் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் ரிமைனிங்க்கும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவை. அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை கார்ன்ஃப்ளோரில் டிப் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து கார்ன்ஃப்ளோர் கவர் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பிரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் அது வந்து ஸ்டிக் ஆகலை பார்த்தீங்களா, பிரெட் க்ரம்ஸ் வந்து கார்ன்ஃப்ளோரில் ஸ்டிக் ஆகலை. ஸோ கொஞ்சமாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நான் பிரெட் க்ரம்ஸை எகெயின் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா அது வந்து எல்லாமே ஸ்டிக் ஆகிடுச்சு. இது எதுக்காக நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிறிஸ்பிக்காக ஒரு கிறிஸ்பின்னு கொடுக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக தான் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுக்கும் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்குமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.